அனைவருக்கும் வணக்கம். இது விபி ராக்கர்ஸ். நான் உங்கள் வடிவேல். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு 50 நாள் நான் சிறையில் இருந்தேன். இப்படியெல்லாம் கொண்டாடி தீர்த்திருக்கிறீங்க. எதிரிகளுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். எதிரிகளை நம்ம முன்னாடியே அடையாளம் கண்டிருப்போம். இவங்கெல்லாம் கொண்டாடுவாங்கன்னு தெரியும். ஆனால் துரோகிகளை நமக்கு தெரியாதுல்ல. அந்த துரோகிகள் கொண்டாட்டம் எப்படியானதாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது இல்லையா. வேறு எங்கே போனாலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் சிறைக்கு போன அந்த 50 நாள் இருக்குது பாருங்க. 5 வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு துரோகத்தை வெறும் 50 நாள் சிறையில் இருந்ததுக்கப்புறம் அது வெளியே வந்திருக்கு. எல்லாம் என் பொண்டாட்டியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதிரிகள் மீது எனக்கு எப்பவுமே கோபம் வராது. ஏன்னா அவங்க தான் நம்மளைய உந்து சக்தியாக நம்மளை அடுத்தடுத்து உயர்த்துறதுக்கு உதவியாக இருப்பாங்க. எதிரிகள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும், அடுத்த லெவலுக்கு போகும். நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு தோணும், இன்னும் நிறைய சண்டை போடணும், நிறைய பயிற்சி எடுக்கணும். அது நமக்கு கிடைக்கிற ஒரு உந்து சக்தி. அதனால் எதிரிகள் மீது எனக்கு எப்பவுமே கோபம் வந்ததே கிடையாது, வராது. இந்த துரோகிகள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அதுவும் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பையில் படுத்து ஒன்றாவே தூங்கி எந்திரிச்சிட்டு அவள் பண்ணின துரோகம் இருக்கு. அவன் ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. உள்ளே போயிட்டான், ஜென்மத்துக்கும் அவனால் வெளியவே வர முடியாது அப்படின்னு எதிரிகள் கூவிட்டு இருந்ததை கேட்டு அப்படியே நம்பி இந்த துரோகியோட முகம் எப்படி வெளிப்பட்டிருக்குன்னா, நான் ஜெயிலுக்கு போன 3வது நாளே இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ சீக்கிரமாக அந்த துரோகிகளோட முகம் நம்ம கண்ணுக்கு தெரியணும். உள்ளே இருக்கும்போதெல்லாம் நமக்கு ஏன் இவ்வளோ வலி வேதனை, நாம் ஏன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு இப்படி இருக்கிறோம், ரொம்ப வருத்தப்பட்டேன். நிறைய நாள் அழுதேன். அழாத நாளே கிடையாது. பகல்லையே அழுக வரும், நிற்கும்போது, நடக்கும்போது, குளிக்கும்போது, எல்லா இடத்துலையும் அழுகையாக வரும். ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா, எப்படி ஒரு பக்தன் 108 படி ஏறி கடைசியாக போய் அந்த சாமி சிலையை பார்த்து ஒரு பரவசம் அடைகிறானோ, இவ்வளோ கஷ்டமும் இந்த சாமியை பார்க்கத்தான் அப்படின்னு அந்த பரவச நிலைக்கு போகிறான் இல்லையா. அந்த மாதிரி என்னுடைய இந்த 50 நாள் சிறை வாழ்க்கை, இந்த எல்லா கஷ்டமும் இந்த மாதிரியான துரோகிகளை கண்டுபிடிக்கத்தான் அப்படின்னு இப்போ நான் பரவசம் அடைகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இத்தனை நாள் இருந்த நம்ம கூடயே இருந்த துரோகிகள், நண்பர்கள் அப்படிங்கிற பேரில் இருந்த துரோகிகள், எதிரிகளை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் இந்த துரோகிகள் தான் நமக்கு பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியறதில்ல. பாருங்கள், என் கூடவே 5-6 வருஷம் படுத்து கிடந்திருக்கிறா. என்னால் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ அவசரம் இருந்தால் நான் உள்ளே போய் 10 நாள் கூட ஆகாமல் இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து படுத்து கிடப்பா. அவ்வளோ வேகமாக போய் என்ஜாய் பண்ணணுமா? எவ்வளவு அவசரம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நான் உள்ளே போன 3வது நாளே கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு கூட போகலையாம். அங்கேருந்து பஸ் ஏறினா ஒரு 3 மணி நேரத்தில் என்னை பார்க்க வந்துடலாம். நாள் ஒரு தடவை ஜெயிலர் கூப்பிட்டு சொன்னதுனால வந்தா. அதுக்கப்புறம் அந்த 50 நாளில் இடையில வரவே இல்லை. ஆனால் வாரக்கணக்கில் லீவை போட்டு இந்த முருகானந்தமும் இவளும் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேருந்து வந்துச்சு இந்த தைரியம்? அவன் வரவே மாட்டான், வெளியில் வரவே முடியாது அப்படின்னு என்னுடைய எதிரிகள் கதறுவாங்க இல்லையா. அதை கேட்டு அப்படியே நம்பிட்டா. முழுசாக நம்பி அவன் இனிமேல் வரவே மாட்டான், நம்ம சுகத்தை நம்ம பார்ப்போம். என்ன பையன் இருந்தானா பையனும் இடைஞ்சல், அவனையும் அடித்து விரட்டி விட்டுரு. ஏன்னா அந்த பையனை அவன் பெக்கல இல்லை,
அவள் பெற்றிருந்தா பையனை விரட்டி விட்டுருக்க மாட்டா. பையன் சம்சாரத்துக்கு பிறந்தது. அவள் 3 வயசுலேயே விட்டுட்டு ஓடி போயிட்டா. நானும் கஷ்டப்பட்டு பையனை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 6-7 வருஷமாக கல்யாணமே வேண்டாம், எவ வந்தாலும் பையனை பார்க்க மாட்டா, பையனை நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன் கிரகம். ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த கல்யாணத்துக்கு இவ்வளவும் வந்திருந்தா கையில் குழந்தையை தூக்கிட்டு. அப்போ அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் பார்த்து பேசி அவங்களுக்குள்ளேயே அவங்க சொந்தம் எங்கள் சொந்தம் 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்களுக்குள்ளேயே. அப்புறமா என்னை கேட்குறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க, கை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்குறா, புள்ள பிறந்து 20 நாளில் புருஷன் தூக்கு மாட்டி இறந்துட்டான், அவன் பெரிய குடிகாரன், குடிச்சிட்டு போதையில் போய் தூக்கு மாட்டிக்கிட்டான், அவன் ஏன் தூக்கு மாட்டிக்கிட்டான்னு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிட்டுமே. அப்போது அவன் தூக்கு மாட்டி இறந்துட்டான், கை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்கா, அப்பனும் இல்லை, பாட்டி வீட்டில் தான் இந்த புள்ள இருக்குது, வேலைக்கு கூட போக முடியல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது, நீ அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடு, உனக்காக பண்ண வேண்டாம், அந்த குழந்தைய பாரு, அந்த கை குழந்தைய பாரு அப்படின்னு அந்த பொம்பளை புள்ளைய காட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்னு எங்கள் சொந்தக்காரங்களும் என்னை வற்புறுத்தி அவங்களும் தொடர்ந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்து, பொண்ணை கட்டிக்கோ, கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறா, வேலைக்கும் போக முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி என் தலையில் கட்டி வச்சாங்க. நானும் அந்த குழந்தைய பார்த்தேன், இவன் மூஞ்சியை பார்த்தேன், புருஷனும் இல்லை, அப்பனும் இல்லை, வீட்டில் வசதியும் இல்லை, பாட்டிக்கும் ரொம்ப வயசாகி போச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி நம்ம பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். வந்தா ரொம்ப நாளாக நல்லவ மாதிரியே நடித்தா. இந்த 50 நாள் சிறை வாழ்க்கை 5 வருஷம் என் கூட இருந்த ஒரு துரோகியை அடையாளம் காட்டி இருக்கு. அதனால் இந்த 50 நாளை நான் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு விரும்புகிறேன். 50 நாள் சிறை வாழ்க்கையை நாம் அங்கே பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வலி, வேதனை, சிந்தின கண்ணீர், இது எல்லாத்துக்கும் பலனாக ஒரு துரோகியை அடையாளம் கண்டிருக்கிறோம். ஒரு துரோகியை நம்ம அடையாளம் கண்டிருக்கிறோம். எத்தனையோ கள்ளக்காதலை நாம் பார்த்துருப்போம். எவ்வளாவது புருஷன் ஜெயிலுக்கு போய் 3ஆவது நாள் அந்த கள்ளக்காதலனை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு கூட போகாமல் ராத்திரி பகலாக என்ஜாய் பண்ணுவாங்களா? நான் ஃபஸ்ட் நாள் என்னை வந்து பார்க்கும்போது, அதாவது நான் கைதாகி சிறைக்கு போகிறேன், போய் 3ஆவது நாள் என்னை பார்க்க வரா. அதுவும் தானாக வரல, ஜெயிலர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், எப்படியாவது வர சொல்லுங்க அப்படின்னு ஃபோன் நம்பரை கொடுத்து கூப்பிட்டு வர சொல்கிறேன். ஃபோன் பண்ணி அவர் ஜெயிலர் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வரா. வந்த உடனே நேர்காணல் அறையில் ஃபோனில் தான் பேசிக்கணும். ஃபோன் எடுத்ததும் எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்னு தான் கேட்டா. வந்த உடனே நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்கல, எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படிங்கிற வார்த்தை தான் முதல்ல வந்துச்சு. அப்போ நீயா என்னை பார்க்க வரலையா, நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக தான் வந்தியா, போலீஸ் சொன்னாங்க அதனால் வந்தேன் அப்படின்னா. சரி, எனக்கு எப்போ பெயில் போடுற, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறியா, நான் வந்து 3 நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். எனக்கு யாரை தெரியும், எனக்கு யாருமே பழக்கம் இல்லை, நான் எந்த வக்கீலை பிடிப்பேன், நான் யாருக்கிட்ட போவேன், எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னா. என் ஃபோன் உன் கையில் தான் இருக்குது, அதை ஆனில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், மீதி எல்லாமே தானாக நடக்கும். வக்கீலே ஃபோன் பண்ணுவாங்க, என்னுடைய நண்பர்கள் ஃபோன் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிடுவாங்க, அடுத்து பெயில் எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் அது தானாகவே நடக்கும். நீ அதை அட்டன் பண்ணி அவங்களுக்கு பதிலை மட்டும் கொடு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறா, யார் ஃபோன் பண்ணாலும் அவன் ரொம்ப மோசக்காரன், அவன் ஜெயிலுக்கு போனதே நல்லது, அவன் உள்ளே கடந்து சாகட்டும், வரக்கூடாது, அவன் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறான், அப்படி பண்ணியிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான், அதை இதையும் போட்டு கொடுத்து ஏற்றி விட்டுருக்குறான் நல்லா.
எந்த அளவுக்கு என்னை பற்றி தப்பாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டேயும் கூப்பிட்டு நான் வரக்கால தான் அட்டன் பண்ண சொன்னேன். இவன் என்ன பண்ணியிருக்கிறா, என்னுடைய கால் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இவளே கூப்பிட்டு என்னை பற்றி தப்பாக சொல்லி எனக்கு கிடைக்கிற உதவியையும் கிடைக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டா. இப்படியான ஒரு துரோகி கூட நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஒரு சட்டியில் சமைச்சு ஒரு தட்டில் சாப்பிட்டு ஒரு பாயில் படுத்து எந்திரிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நினச்சா உடம்பெல்லாம் ஆசிட்டை ஊற்றி கழுவணும் போல் இருக்குது. துரோகம்னாலையும் துரோகம். ஏங்க, என்னையெல்லாம் துன்புறுத்தினது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் ஃபோன் என்ன பண்ணுச்சு, என்னுடைய லேப்டாப் என்ன பண்ணுச்சு, என்னுடைய பென்ட்ரைவு, எத்தனை வருஷமாக நான் சேர்த்து வச்ச செய்தி. முக்கியமாக இப்போ சமீபத்தில் இந்த 2.5 வருஷமாக ஸ்ரீமதி கேஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு தேவையான எத்தனையோ தகவல்களெல்லாம் அதில் சேர்த்து வச்சுருந்தேன். பென்ட்ரைவில் போட்டு வச்சுருந்தேன். நிறைய லேப்டாப்லேயும் இருந்துச்சு, ஃபோன்லேயும் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஃபைலெல்லாம் இது தொலைச்சிடவே கூடாது. நாளைக்கு ட்ரையல் வரும்போது, கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது இந்த ஆதாரமெல்லாம் தேவைப்படும், இது எங்கேயுமே கிடைக்காது, யார்கிட்டையும் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு அந்த 2 வருஷமாக முக்கியமான தகவலெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுருந்தேன். நம்ம வீடியோவில் நிறைய பேசியிருப்போம், அதெல்லாம் ரொம்ப கம்மி. வீடியோவில் பேசினதெல்லாம் நிறைய பேசின மாதிரி உங்களுக்கு தெரியும். அது வெறும் 10% தான். மிச்சம் 90% நாம் பேசாமல் வச்சுருந்துருக்குறோம். ஏன்னா வழக்கு நடக்கும்போது தான் அதையெல்லாம் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடியே கொடுத்தா எதிரியை உஷார்படுத்துகிற மாதிரி ஆகும். அதனால் நிறைய குறிப்புகளை எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா வீடியோவை போட்டுட்டால் மட்டுமே இங்கே நமக்கு நியாயம் கிடைச்சிடாது. கோர்ட்டில் போய் நம்ம பேசணும், கோர்ட்டில் ஆதாரம் காட்டணும். அந்த வழக்கு வரும்போது நம்ம அதை எடுத்து வெளிவிடணும். இதுக்காக நிறைய ஆதாரங்களை எடுத்து சேர்த்து வச்சுருந்தேன். பென்ட்ரைவில் போட்டு வச்சுருந்தேன். அதை தூக்கிட்டு போயிட்டா. என்னோடய ஃபோனில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கிறா, லேப்டாப்பில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கிறா. எதுக்கு செய்யணும்? நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கூட தொலைக்க மாட்டேன். இப்போ வீட்டையே காலி பண்ணிவிட்டு என்னுடைய வண்டி, வீட்டில் இருந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டா. இதில் பாருங்கள், அந்த வெயில் கிடச்சதும் 2ஆம் தேதி வெளியே வந்தேன் இல்லையா, வந்ததும் நேராக வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஃபோன் பண்ணி வர சொன்னேன் ஹவுஸ் ஓனர்கிட்ட. அவங்களும் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. வந்ததும் கதவை திறக்கிறா. கதவை திறந்து பார்த்தா அவள் துணிமணி எல்லாம் எடுத்து புது பீரோவில் அடுக்கிக்கிட்டா. என்னுடைய பேண்ட்டு, ஷர்ட்டு, லுங்கி இதெல்லாம் எடுத்து ஒரு மூலையில் ஒரு பழைய அட்டை போட்டியில் போட்டு வச்சுருக்கிறா, குப்பையில் போடுறதுக்கு. எல்லாம் தயாராக இருந்திருக்குது. நான் தான் வெயிலில் வரவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நம்பிட்டா. நான் வரவே மாட்டேன், வரவே முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அது அப்படின்னு நம்பிட்டா. என்னுடைய பேண்ட்டு, ஷர்ட்டு, துணிமணி எல்லாத்தையும் எடுத்து பழைய அட்டை போட்டியில் போட்டு வச்சுருக்கிறா. அவளோட துணியெல்லாம் எடுத்து புது பீரோவில் அடுக்கி வச்சுட்டு பழைய பீரோவையும் கொண்டு போய் இடைக்கி போட்டுட்டா. நான் போய் எங்கே என் துணியை காணோம், என் சட்டையெல்லாம் காணோம் அப்படின்னு தேடுறேன். குப்பை தொட்டியில் கிடக்கு. நான் நினச்சிட்ருக்கிறேன் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு பெயில் படிக்கிறாங்க, வடிவேலுக்கு பெயில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் அவ்வளோ ஆனந்தம். ஆஹா, நம்ம வெளியே போக போகிறோம், பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்க்க போகிறோம், எனக்காக வந்து காத்து நிற்பா என் பொண்டாட்டி அப்படின்னு பார்த்தா எங்கள் அக்காவும் எங்கள் அப்பாவும் வந்திருக்காங்க. அங்கேயும் தேடுறேன். ரம்யா வந்தாளா? அடையாண்டா, அவள் என்னப்பா வேலை பார்த்துட்ருக்குறா, நீ வந்துட்டு உடனே அவள் பேரை சொல்லி எங்களை கடுப்பேற்றுற, கம்முனு வா அப்படின்னு எங்கள் அக்கா திட்டுது. ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, என்னோடய பேண்ட்டு சட்டெல்லாம் கூட குப்பை தொட்டியில் கிடக்குது. நான் வெயிலில் வரேன் அப்படின்னு தெரிஞ்சு அவள் என்னை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போய் நல்லா சமைச்சு போட்டு அந்த ஜெயில் சோத்தை தின்ன நாக்குக்கு ஏதாவது கறிசோறு போடுவோம் அப்படின்னு நினைக்கல. அவன் வர்றதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற அத்தனையும்
இடம் மாற்றணும், அழிக்கணும். வேக வேகமாக கொண்டு போய் லேப்டாப்பை கொடுத்துட்டு வந்திருக்கிறா. இன்றைக்கி வந்துடுவேன் அப்படின்னு தெரிஞ்சு நான் அங்கே மதியத்துக்கு மேலே தான் போகிறேன். இவள் காலையிலேயே கொண்டு போய் லேப்டாப்பை கொடுத்துட்டா டெலீட் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகியிருந்திருக்கும் போல். நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கே லேப்டாப்பு அப்படின்னு கேட்குறேன். நான் கொடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு போய் 1 மணி நேரம் கழித்து அதை தூக்கிட்டு வரா. அப்புறம் வந்து திறந்து பார்த்தா ஒன்றையும் காணோம். என்னோடய இமெயில் ஐடி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்கிறா. ஒரு 6-7 இமெயில் ஐடி வச்சுருப்பேன். நம்ம சேனலை திரும்ப கொண்டு வரதுக்கே நான் படாத பாடுபட்டேங்க. 10 நாள் நான் கஷ்டப்பட்டு திரும்ப அந்த சேனலை கொண்டு வந்திருக்கிறேன். திரும்ப ஒரு 2-3 இமெயில் ஐடியை கொண்டு வந்துட்டேன். மீதி இமெயில் ஐடியெல்லாம் எடுக்கவே முடியல. எல்லாத்தையும் இவகிட்டே கொடுத்துட்டு போனேன்ல, நம்பி இவ்வளோ பெரிய துரோகியை நம்பி நானும் ஃபோனு லேப்டாப்பெல்லாம் கொடுத்துட்டு போனேன் இல்லையா. எனக்கு கிடைச்ச பரிசு. என்னோடய ஏடிஎம் பாஸ்வேர்டிலிருந்து கூகுள் பே, ஃபோன்பே பாஸ்வேர்டு வரைக்கும் எல்லா பாஸ்வேர்டும் எங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேர்த்துக்கும் தெரியும். என் பிள்ளை 5ஆவது தான் படிக்கிறாள். இன்றைக்கும் அந்த பிள்ளைய என் பிள்ளைன்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஒரு நாள் அவங்க பாட்டியே சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சண்டைக்கு போனேன். ஏன் சித்தப்பான்னு சொல்லி கொடுக்குற? பிள்ளைக்கு அப்பா இல்லைங்கிற வருத்தம் வரக்கூடாது, அவள் என்றைக்கும் அப்படி ஏங்கிடக்கூடாது, அப்பான்னு சொல்லு அப்படின்னு அவங்க பாட்டிக்கிட்ட நான் சண்டைக்கு போனேன். என்றைக்குமே இது 2ஆம் தரம், இது எனக்கு பிறக்கல அப்படின்னு எல்லாம் யாருக்கிட்டையும் சொன்னதும் இல்லை. நானும் அப்படி நினச்சிக்கிட்டதும் இல்லை. என் மனசுலேயே அது இல்லை. அப்போவே தூக்கி போட்டுட்டு எப்போ இந்த குழந்தைக்கும் இவளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோமோ அப்போவே அது என் பொண்டாட்டி என் புள்ள அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டேன். யாருக்கிட்டேயும் அதை சொல்ல மாட்டேன். இப்போ என் வாயிலேயே இதை சொல்ல வச்சிட்டாளே அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. இவளுக்கு எப்படி ஒரு வெறி இருந்தால் என் தம்பியை கூப்பிடுவா. உன்னை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடி என்ன மாதிரி ஆச்சு? ஆனால் இந்த பாம்புக்கும் நான் பாலை ஊற்றி வளர்த்துருக்கிறேனே, ஒரே பாயில் பாம்பவே கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கிறேனே, அதை நினச்சா என் உடம்பை ஆசிட் ஊற்றி கழுவணும்னு தோணுது. அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. என்ன நினச்சா எனக்கு அருவருப்பாக இருக்குது. மற்றபடி இந்த துரோகத்தை எல்லாம் கண்டுபிடிக்கத்தான் இந்த 50 நாள் சிறை வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பரவசம் அடைகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ என் மனசில் வலியோ வேதனையோ அழுகையோ எதுவுமே கிடையாது. நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன், ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இவளை மட்டும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கூப்பிடுங்க. என் பொருளை மீட்கணும். நன்றி, வணக்கம்.